வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. இன்று உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. புனித வெள்ளியன்று கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்நீத்த பிறகு அவர் மீண்டும் உயிர் தெழுந்ததை இந்நாள் குறிக்கிறது. கடந்த ஒரு வாரமாக மேற்கொள்ளப்பட்ட தவக்காலம், பிரார்த்தனைகள் மற்றும் புனித வார சடங்குகளின் உச்சக்கட்ட நிகழ்வாக ஈஸ்டர் திருநாள் அமைகிறது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கிறிஸ்துவ மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த புனித நாள் நம்பிக்கை மற்றும் மறுமலர்ச்சியை கொண்டாடுகிறது என்றும், இப்பண்டிகை அனைவரது வாழ்விலும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒளியை கொண்டு வரும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. நாளை மறுநாளுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று காலை உழவர்கரை தொகுதி உட்பட பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் பல்வேறு தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் திருமதி குஷ்பு புதுச்சேரியில் இன்று சாலை பேரணி நடத்துகிறார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மதுக்கடைகள் மூடப்படும் என கலால் துறை தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை தினமான மே 4ஆம் தேதியும் மதுக்கடைகள் மூடப்படும். பாங்காக் நகரில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை தொடரில் இந்தியாவின் இளம் வீராங்கனை பாயல் நாக் தங்கம் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான சீதல் தேவியை வீழ்த்தி இந்த வரலாற்று வெற்றியை அவர் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.